பொக்கிஷமான நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பொக்கிஷமான நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம்தான் புதிய வருடம் பிறந்தது போல காணப்படுகிறது. ஆனால் இந்த நாட்களிலே நாம் ஒரு மாதத்தை கடந்து விட்டோம் என்பது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். கர்த்தர் நமக்கு புதிய வருடத்தை கொடுத்து நாட்களை விசேஷிக்கும்படியாக நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்தி வருகிற விதங்கள் ஆச்சரியமானவைகளாக காணப்படுகிறது. பிப்ரவரி மாதத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனத்தில், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்ற வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுகிறவர். நம்முடைய சூழ்நிலைகளுக்கு முன்பாக அவர் சென்று கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி அவர் நமக்கு முன்பாகவே, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு முன்பாகவே அவர் சென்று எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்த அவரால் கூடும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர் சென்று செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த செங்கடலின் வழியாக ஒரு விசேஷித்த பாதையை உருவாக்கி அதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடக்கச் செய்தவர் நம்முடைய கர்த்தாதி கர்த்தர். அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக செல்வார் என்று சொன்னால் எப்பேற்பட்ட தடைகளும் உடையும் என்பதில் சந்தேகமே இல்லை. நமக்கு முன்பாக இருக்கிற காரியங்கள் நமக்கு பெரிய தடையாக காணப்படுகிறது. ஆனால் அந்த தடைகளை உடைத்தெறிகிற வல்லமை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே காணப்படுகிறது. எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட செங்கடலாக இருந்தாலும், அதிலிருந்தும் வழியை உண்டு பண்ணுவதற்கு நம்முடைய ஆண்டவராலே முடியும். அவர் நமக்கு முன்பாக செல்லுகிறவராக இருக்கிறார். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனத்திலே, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை பின்பாக நின்று தள்ளி விடுகிறவர் அல்ல. மாறாக அவர் முன்பாக சென்று நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மேக ஸ்தம்பத்தை கொடுத்து வழி நடத்தினார். அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்து அவர் வழி நடத்தினார். அவர் வழி நடத்துகிற விதங்கள் ஆச்சரியமானவைகளாக இருக்கிறார். நாம் சிந்தித்து கூட பார்க்காத நிலைமையிலே அவர் வழி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்ன காரியம், நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் கலங்கின அனுபவத்தோடு, திகைத்து போன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, திகையாதே மகளே என்று கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அவர் உங்கள் நடுவில் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறவராக இருக்கிறார். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தின் முன்பாக அவர் நடந்து செல்கிறார். அவர் முன்பாக போகிறவர். அவர் முன்பாக நடந்தால் எல்லாம் சாத்தியமாக மாறும். கர்த்தர் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஏசாயா
40வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். சில பள்ளமான அனுபவங்கள் இந்த மாதத்தில் சீர்திருத்தப்படுகிறது. கர்த்தர் நம்மை சீரமைக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே பல பள்ளங்கள் காணப்படுகிறது, பல மேடுகள் காணப்படுகிறது. பள்ளங்களிலே மிக கடினமாக நாம் நடக்க முடியாதபடிக்கு நடக்கிறோம். சில மேடுகளில் நாம் நடக்கக்கூடாதபடிக்கு, அலைந்து திரிந்து போகக்கூடாதபடிக்கு நாம் சோர்ந்து போகிற அனுபவத்திலே காணப்படும் போது அந்த பாதைகள் எல்லாவற்றையும் சீரமைத்து, ஒரு ரோட் போட வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அங்கே இருக்கிற பள்ளங்களையும் மேடுகளையும் சமமாக்குவார்கள். அப்படி சமமாக்கும் பொழுது அங்கே அதற்கு பின்பாக அங்கே ரோடை கிளீனாக அங்கே போட முடியும். அந்த ரோடை சீரமைத்து ஒரு ரோடை உருவாக்குவார்கள் என்று சொன்னால் அங்கே போகிற வாகனங்கள் சீராக செல்லும், எளிதாக செல்லும், எந்த ஒரு தடையுமின்றி அங்கே செல்ல முடியும். வாகனங்களால் அங்கே செல்ல முடியும், தங்கு தடையின்றி அங்கே செல்ல முடியும். அப்படிப்பட்ட பாதையை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த வசனம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் ராஜாவுக்காக எழுதப்பட்ட வசனம் ஆகிறதே, இது எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படும் என்ற சந்தேகம் உங்களுக்கு ஒருவேளை இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வசனங்களை கொண்டு செயல்படுகிறவராக காணப்படுகிறார். இந்த நாட்களிலும் இந்த வார்த்தைகள் அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நீங்க பிடித்து கொண்டு அதை வைத்து ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இப்படிப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, இப்படிப்பட்ட வசனங்களை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் என்று நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு இந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து கொண்டு நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் அற்புதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். கோணலானவைகளை செவ்வையாக்குவார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பிரியமானவர்களே, உங்க வழிகளில், நீங்க போகிற பாதைகளில் எதேதோ சிந்திப்பதை காட்டிலும், எதையோ நம்புவதை காட்டிலும், மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். நாம் சில காரியங்களிலே ஆண்டவரை நம்புவதை காட்டிலும் அதிகமாக நாம் மனிதர்களை நம்புகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தை காட்டிலும் மனிதர்கள் மேல அதிகமாக விசுவாசத்தை வைத்து விடுகிறோம், மனிதர்களை அதிகமாக நம்புகிறோம். அதன் விளைவு என்ன தெரியுமா? மனிதர்கள் செய்கிற காரியம் துரோகம். துரோகத்தை மிக எளிதாக செய்வார்கள் மனிதர்கள். அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் எளிதாக துரோகம் செய்வார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் நம்புவதை பார்க்கலாம். நம்முடைய வழிகளில் எல்லாம் ஆண்டவரை நினைத்து கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய முழு விசுவாசத்தையும் வைத்திருப்போம் என்று சொன்னால் அவர் நேர்த்தியாக நடக்க செய்வார். பள்ளமானாலும் மேடானாலும் மலைகளானாலும் எல்லாவற்றையும் சமப்படுத்தி சீரான பாதையிலே கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுவார். கோணலானவை என்று நாம் தியானிக்கும் போது சில குழப்பமான சூழ்நிலைகள், சில சிக்கலான உறவுகள், நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற வாய்ப்புகள், நமக்கு
விடையே தெரியாத சில பிரச்சனைகள், மனிதரால சரி செய்யவே கூடாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் நம்முடைய வாழ்க்கையின் கோணலான பாதைகளாக காணப்படுகிறது. நீங்கள் குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளை எடுப்பதை பார்க்கலாம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைத்த, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் சிக்கலான பாதைகளை கர்த்தர் நீர் தெளிவுபடுத்த வேண்டும். நீங்கள் என் வாழ்க்கையின் முன்பாக செல்ல வேண்டும் என்று நீங்கள் கொடுப்பீர்கள், அவருடைய கரத்திலே ஒப்படைப்பீர்கள் என்று சொன்னால் அவர் கோணலை செவ்வையாக மாற்றுவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் தியானிச்சு பார்ப்போம் என்று சொன்னால், யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் குழியில் வீசப்பட்டான். தன்னுடைய சொந்த சகோதரர்களாலேயே குழியில் வீசப்பட்ட அனுபவம். அந்த குழியிலிருந்து போத்திபாரின் வீட்டிலே ஒரு நல்ல நிலைமை, இந்த நிலைமையே எனக்கு போதும் என்று நினைத்திருந்த வேளையிலே தான் செய்யாத தவறுக்காக சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை. பாருங்க, அந்த வழிகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது கோணலானவைகளைப் போல உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். நாம் வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை பார்க்கும்போது ஏதோ கோணலான வழிகளிலே நடக்கிறது போல தெரிகிறது. ஆனால் அந்த கோணலான வழிகளிலிருந்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் மிகப்பெரியதாக காணப்படுகிறது. அந்த சிறையிருப்பின் அனுபவத்தோடு யோசேப்பின் வாழ்க்கை முடியவில்லை. மாறாக எகிப்திலே ஒரு ராஜாவிற்கு இணையாக உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று காரியங்களை சீர்படுத்துவார் என்று சொன்னால், காரியங்களை செவ்வைப்படுத்துவார் என்று சொன்னால், அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் மிக பெரியதாக காணப்படுகிறது. ரூத்தினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, ரூத் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை, தன்னுடைய கணவனை இழந்த ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டாள். வேதனை, எங்கு போவது என்கிற மிகுந்த பெரிய வேதனையில அந்த ரூத் காணப்பட்ட போது, ஆனால் அவளிடத்திலே ஒரு வைராக்கியம் காணப்பட்டது. நான் என் மாமியாரை பின்பற்றி செல்வேன், என் மாமியார் தொழுது கொள்ளுகிற தெய்வம் மிகப்பெரிய தெய்வம் என்பதை அந்த ரூத் அறிந்து கொண்டாள். மோவாபிலே தனக்கு இஷ்டமான வாழ்க்கையை தெரிந்தெடுக்கிறதை காட்டிலும் என் மாமியாரோடு சென்று, எனக்கு தாழ்வான நிலைமை இருந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை இதே போல கஷ்டமான கடினமான நிலைமையாக இருந்தாலும் பரவாயில்லை, என் மாமியார் தொழுது கொள்ளுகிற தெய்வம் மிகப்பெரிய தெய்வமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு ரூத் தன் மாமியாரை பின்பற்றி சென்றதின் காரணமாக போவாசின் மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலே ரூத் ஒரு இடத்தை பிடித்து கொண்டார். அப்படிப்பட்ட விலையேற பெற்ற உயர்வுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு முன்பாக செல்ல நாம் அனுமதிக்கிறதில்லை. சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்கிறதை நாம் அனுமதிக்கிறதில்லை. ஆண்டவரை நாம் பின்பாக வைத்துவிட்டு நாம் முன்பாக செல்ல விரும்புகிறோம், நாம் முன்பாக செயல்பட விரும்புகிறோம், நமக்கு இஷ்டமான காரியங்களை செய்ய நாம் விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவரை நமக்கு முன்பாக செல்வதற்கு அனுமதிக்கிறோமா? அவர் நம் மூலமாக மகிமைப்பட நாம் அவரை அனுமதிக்கிறோமா? நாம் செய்யும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை முன்பாக வைத்திருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வெண்கல கதவுகளை உடைத்தெறிய நம் தேவனால் கூடும். கர்த்தர் திறக்கிறதை மனிதனால் பூட்டக்கூடாது. அவர் பூட்டுவார் என்று சொன்னால் மனிதனால் திறக்க முடியாது. அந்த அளவிற்கு தாவீதின் திறவுகோலை உடையவராக இருக்கிறார் நம்முடைய தேவாதி தேவன். சங்கீதம் 24:7 நாம் வாசிக்கிறோம், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார்.
உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற வாசல்கள் சில நேரங்களில் அடைக்கப்பட்டது போல, வெண்கலக் கதவுகளால் அடைக்கப்பட்டது போல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காணப்படலாம். என் வாழ்க்கையின் காரியங்கள் எதுவும் நடக்கவில்லை, எந்த கதவும் திறக்கப்படவில்லை என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை பார்த்து பேச விரும்புகிறார். அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறவராயிருக்கிறார். உங்களுக்காக திறக்கப்படாத கதவுகள் இந்த மாதத்தில் திறக்கப்படுகிறது. உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் இந்த மாதத்தில் திறக்கப்படுகிறது. நீங்கள் நெடுநாட்களாக முடிக்க நினைக்கிற ஒரு வேலை, ஒரு காரியம், இதை எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்று நீங்கள் நெடுநாட்களாக பிரயாசம் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வேலையை கர்த்தர் இந்த மாதத்திலே வாய்க்கச் செய்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்து அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். ஒருவேளை நீங்கள் வேலை வாய்ப்புக்காக, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலை, பல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டேன், நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜாப் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி இந்த மாதத்தில் நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். மகனே, மகளே, நான் உனக்கான ஒரு நல்ல வேலையை, ஒரு நல்ல ஜாபை உனக்காக வச்சிருக்கிறேன், உனக்கு இந்த மாதத்தில் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் கூட பேச விரும்புகிறார். மனுஷனால் திறக்கப்படக்கூடாத சூழ்நிலைகள் தேவனால் திறக்க முடியும். அவர் வெண்கல கதவுகள் உங்களுக்கு முன்னாடி இருக்குதா, அதை உடைச்செறிய அவரால் கூடும். பிரியமானவர்களே, அவரால் கூடும். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதன் வந்து சங்கிலிகளை உடைத்தான், இரும்பு கதவுகள் தானாகவே திறந்தன. பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது அவன் சிறைச்சாலையிலிருந்து அவனை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் தானாகவே இரும்பு கதவுகளை திறக்கும்படியாக செய்தாரே. அப்படிப்பட்ட கர்த்தர் இன்றும் நம்மோடு கூட இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க ஒரு நாளும் தவறிவிடக்கூடாது. எப்பேற்பட்ட இரும்பு கதவுகளாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே அது திறக்கும். பிரியமானவர்களே, ஏற்ற நேரத்தில் அது திறக்கும். அதை திறப்பார். இரும்பு கதவுகளை அவர் திறப்பார், திறந்து வழியை உண்டு பண்ணுவார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட நாம் செய்ய தவறக்கூடாத ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், துதியை நாம் ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்கிற துதி ஒரு நாளும் நம்ம நாவை விட்டு அகன்று விடவே கூடாது. அவரை எப்போதும் நாம் துதித்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் செய்த ஒரு காரியம் இதுதான். அவர்கள் தேவனை துதித்து கொண்டே இருந்தார்கள். அதன் விளைவு என்ன தெரியுமா? பூமி அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறந்தன, சங்கிலிகள் கலன்றன. கர்த்தர் பூமியை அதிரச் செய்து கதவுகளை திறக்கச் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற அனுபவங்களை தேவனால் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் விசுவாசிக்காமல் இருந்தீங்கன்னா எப்படி அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க முடியும்? உங்களுக்கு ஒரு கடுகளவு கூட விசுவாசம் இல்லையா? கொஞ்சம் விசுவாசிச்சு பாருங்க. உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைங்க. மனுஷன் மேலே விசுவாசம் வைக்காதீங்க, ஒரு நாளும் வைக்காதீங்க. ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வச்சு பாருங்க. அவர் விசேஷித்த விதமாக உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவார். கர்த்தர் எரிகோவின் மதில்களை யோசுவாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்தது போல, எப்படிப்பட்ட எரிகோவின் மதிலாக இருந்தாலும் அதை உடைத்தெறிய தேவனால முடியுமே. நம்ம துதித்து பாடும்போது எரிகோ மதில்கள் இடிந்து விழுகிறது. அப்பேற்பட்ட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே. அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு கம்பிகளை நொறுக்குகிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலையும் அறிவிக்க என்னை அபிஷேகம் செய்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இரும்பு கம்பிகள் என்றால் என்ன? பாவத்தின் அடிமைத்தனம். நம்ம சில பாவங்களில் சிக்கி தவிப்போம் என்று சொன்னால் அது அடிமைத்தனத்திலே நம்மை சிக்க வைக்கிறது. இரும்பினாலே நம்மை அந்த அடிமைத்தனம் நம்மை கட்டி வைக்கிறது. பாவம் நம்மை கட்டி வைக்கிறது. அதிலிருந்து விடுதலை கிடைக்காதா
என்று நாம் தவிப்போம், முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுவோம். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கடந்து வருவோம் என்று சொன்னார். அவருடைய இரத்தம் எப்பேற்பட்ட பாவத்தையும் நீக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கடந்து வருவோம். நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலையை கர்த்தர் தருவார். உங்கள் பாவ சூழ்நிலைகள் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் பாவத்தில் பிடிபட்டு இருக்கிற அனுபவத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மார்க்கு 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிற காரியம், யாராலும் அவனை கட்ட முடியவில்லை. ஆனால் இயேசு சந்தித்த போது அவன் விடுதலை பெற்றான். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய பாவங்களை கர்த்தர் சிலுவையிலே அறைந்து விட்டார். சாத்தானை வெற்றி சிறந்து விட்டார். அந்த காரியத்தை நீங்கள் விசுவாசித்து பாருங்க. உங்கள் பாவத்தின் கட்டுகள் உடைத்து எறியப்படும். உங்கள் பாவத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விசேஷித்த காரியங்களை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்பா, அவளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கோணலான பாதைகளை கர்த்தர் செவ்வையாக மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்கிற வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்படட்டும். அவர்கள் அற்புதத்தை காணட்டும், அதிசயங்களை காணட்டும். கடினமான சூழ்நிலையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பாதைகளை செவ்வையாக மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. என்னென்ன காரியங்கள் அவர்களுக்கு முன்பாக தடைகளாக இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதமாக காணப்பட, ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக காணப்பட, கோணலானவைகளை செவ்வையாக மாற்றும் ஒரு மாற்றத்தை பார்க்கிற ஒரு மாதமாக கர்த்தர் பிப்ரவரி மாதத்தை மாற்றித்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, பெருக பண்ணுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, பொக்கிஷமான நேரம் என்ற டிஜிட்டல் மேகசின் ஆயத்தமாக இருக்கிறது. உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டிஜிட்டல் மேகசின் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னு சொன்னால் நாங்கள் உடனடியாக அதை உங்களுக்கு அனுப்ப ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்காக எந்த ஒரு ஜெப குறிப்பாக இருந்தாலும், எந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னாலும் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் வாஞ்சையோடு காத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வாராக. ஆமென். மேலும் இந்த ஊழியத்தை உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எங்களுடைய ஜிபே எண் 9003915228 என்ற எண்ணின் மூலமாக உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். மேலும் பொக்கிஷமான நேரம் டிஜிட்டல் மேகசின் பெற்றுக்கொள்ள 9003915228 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு டிஜிட்டல் மேகசின் என்று அனுப்புங்கள். அவர் அட்ரஸ் பாஸ்டர் ஜெபக்கனி செல்வராஜ், சர்ச் ஆஃப் காட், வேர்ல்ட் நம்பர் 14/4, நியூ நம்பர் 24, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், பொன்னாங்கிபுரம், நுங்கம்பாக்கம், சென்னை 34, தமிழ்நாடு.